ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அது கூடயும் பட்டை கிராம்பு அரைச்சி போட்டு வதக்கிட்டு தக்காளி புதினா பச்சை மிளகா, நான் 5 பச்சை மிளகா தான் போட்டேன். பச்சை மிளகாவை நறுக்கக்கூடாது, அப்படியே போட்டுருங்க. தக்காளி புதினா பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அப்புறம் சிக்கனை கழுவி உள்ளே போட்டுட்டு தயிர் ஊற்றிட்டு அப்புறம் பிரியாணி மசாலா நான் கடையில் வாங்கினது தான் போட்டிருக்கிறேன். கரம் மசாலா தூளும் போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வெந்து எண்ணெய் மிதக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். சிக்கனில் உள்ள தண்ணிலாம் நல்லா உறிஞ்சி எடுக்கணும். இந்த சீரக சம்பா அரிசி தான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. தம் பிரியாணி தான். அப்படி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் தம் போடணும். தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு லேசாக மேலே தண்ணி இருக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிடணும். ரொம்ப உரியக்கூட பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நான் தம் வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு வச்சா தான் கரெக்டாக வரும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. சிம்மில் வச்சுருங்க. தோசைகளில் வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தை தூக்கி வச்சு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கேமராவுக்கு தான் அப்படி தெரியுது. 20 நிமிஷம் கரெக்டாக 20 நிமிஷம் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அளவுக்கு வெயிட் ஏற்றி வச்சுருங்க. இதுக்கு பேர் தான் தம் எடுத்தல். இப்படி தான் தம் எடுக்கணும். மேலே உள்ள அரிசி வெந்திருக்காது. நம்ம தோசை பரட்டுற மாதிரி மேலே உள்ள அரிசியெல்லாம் அப்படியே பெரட்டி போடணும். அடுப்பை அணைச்சிருங்க. இப்படி பெரட்டி போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். மேலே உள்ள எல்லா சோறையும் அப்படியே பெரட்டி போட்டுருங்க. இதுக்கு பேர் தான் தம் எடுக்கிறது பிரியாணியில். மேலே உள்ளதெல்லாம் வேகாமல் அரிசி மாதிரி இருக்கும். அதுக்கு இப்படி தோசை பரட்ட மாதிரி மாற்றி போட்டுட்டு மறுபடியும் கப்புன்னு மூடி வெயிட் ஏற்றி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள்.